எபிசோட் ஆரம்பமே கொஞ்சம் ஹெவியா தான் போயிருக்கு. சீதா அழுதுகிட்டே அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. முகத்தை பார்த்தாலே அடிபட்ட மாதிரி இருக்கு, கண்ணும் வீங்கி இருக்கு, முகத்துல காயும். இத பார்த்த மீனாவுக்கு ஷாக் ஆகி என்னடா ஆச்சுன்னு கேட்ட உடனே சீதா உடஞ்சு போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அருண் முத்து மேல இருந்த கோபத்தை எல்லாம் சேர்த்து சீதாவை அடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அத சொல்லிக்கிட்டே இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, அம்மாவுக்கும் மாமாவுக்கும் சொல்லாதன்னு மீனாவை கெஞ்சுறாங்க. பாவம் சீதா நிலைமைய பார்த்து மீனாவுக்கு மனசு கஷ்டமாகுது. ஆறுதல் சொல்லிட்டு அடுத்த சீனு ரோகிணி ட்ராக் ஃபுல் ஃபயர் ஆகுது. சந்தோஷ் ரோகிணி டெய்லி பாக்குற ஒரு ஆணோட பேசுறான்னு மனோஜுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறான். மனோஜ் நான் நேர்ல பார்த்தாதான் நம்புவேன்னு பாக்குறதுக்கு போறான். கூடவே சந்தோஷம். ரெண்டு பேரும் ஒளிஞ்சு நின்று அப்சர்வ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க இருக்கிற வாட்ச்மேன் ஏதோ பெண்களை தப்பான நோக்கத்துல பாக்குறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்தவங்களோட சேர்ந்து மனோஜ சுத்தி வளைச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குழப்பத்துல சந்தோஷ் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். அடிபட்டு மாட்டிக்கிட்டது மனோஜ் தான். அடி சத்தம் கேட்டு ரோகிணி ஓடி வரா. ஏன் இவனை அடிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. பதச்சத்துல இவன் என் பொண்டாட்டி தான்னு சொல்லிடுறான். அவ்வளவுதாங்க. இந்த ஒரே வார்த்தை ரோகிணிக்கு கோல்டன் வெப்பன் மாதிரி ஆகிடுச்சு. உடனே ரோகிணி மனோஜ் பொண்டாட்டின்னு சொன்னதை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறா. டைவர்ஸ் கேஸ்ல இது ஒரு பெரிய ப்ரூஃபா மாற போக வாய்ப்பு இருக்கு. ரோகிணி மாஸ்டர் பிளான் இங்க நல்ல ஒர்க் அவுட் ஆன மாதிரி காட்டுறாங்க. இதுக்கப்புறம் மீனா சீதாவை பார்த்த உடனே நேரா அருண் வீட்டுக்கே போய் அவனை சர மாதிரியா கேள்வி கேக்குறாங்க. எல்லாரையும் மீறி உன்னை நம்பிதான் என் தங்கச்சி உன் கூட வந்தா, இப்படி அவளை சித்திரவதை செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டி. ஆனா அருண் கிட்ட எந்த ஒரு மாற்றமும் இல்ல. பழைய கோபத்தோடயதான் இருக்க மாதிரி காட்டுறாங்க. அடுத்ததா வீட்டுல முத்து, அண்ணாமலை, விஜயா எல்லாரும் மனோஜ் டைவர்ஸ் கேஸ பத்தி பேசிட்டு இருக்காங்க. வக்கீலு உங்க வீட்டுல இல்லாத ஒருத்தர் ரோகிணி பத்திய உண்மைய சொல்லணும்னு சொன்னதை நினைச்சு பேசுறாங்க. அப்போ இந்த கேஸுக்கு ரோகிணியுடைய தோழி வித்யாவை சாட்சிய கொண்டு வரலாம்னு பிளான் பண்றாங்க. கடைசியில விஜயா மனோஜுக்கு சீக்கிரமே டைவர்ஸ் கிடைச்சதோ நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றாங்க. அண்ணாமலை அவசரப்படாதுன்னு அட்வைஸ் சொல்லிட்டு கொஞ்சம் சோகமா இருக்காரு. அப்போ முத்து அப்பாவுக்காக நாம தான் இந்த பிரச்சனைல ஏதாவது முடிவெடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்படிதான் இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது. நாளைக்கு ஃபுல் டிராமா பிளஸ் கோட் ட்விஸ்ட் தான் போல. நன்றி, வணக்கம்.